வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "நினைவோ ஒரு பறவை" கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். உள்ளிருந்து அப்பப்போ கேட்ட சிரிப்பு சத்தங்களை மௌனமாய் உள் வாங்கிக் கொண்டு கம்பீரமாய் நின்றிருந்தது அந்த 3 மாடிகளை கொண்ட கல் வீடு. பொதுவாகவே நம்முடைய கட்டடக்கலை மரபுகளை மீறிய வெறும் சாம்பல் நிறத்தில் பளபளக்கும் கற்களாலேயே அமைக்கப்பட்ட அந்த வீடு சுற்றிலும் பசும் புற்களோடு அந்த வட்டாரத்திலேயே தனியாக தெரியும். அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. அந்த வீட்டை கட்டிய ஜோகன் மற்றும் ஜோர்டனுடைய கொள்ளுத்தாத்தா ஆங்கிலேயர் காலத்திலேயே ஒரு வக்கீலாக இருந்தவர். மதம் மாறி படித்து ஆங்கிலேயர்களுடைய அரசிலேயே வேலை பார்த்ததாலே அவருடைய வாழ்க்கை முறையும் அவர்களைப் போலவே இருந்தது. வீடும் அப்படியே. அதன் பிறகு வந்த சந்ததியினர் அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டாலும் வீட்டை மட்டும் அதன் அடிப்படை அமைப்பில் கை வைக்காமல் அப்படியே பேணி வந்ததினால் அதற்கு இன்னும் கம்பீரம் குலையாமல் நிமிர்ந்து நிற்க முடிந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததுமே சற்று உள் இறங்கிய ஹால், அதன் வலப்புறம் சுவருக்குள்ளேயே அமைக்கப்பட்ட பிரேம்களில் வரிசையாக இருந்த அவர்களுடைய மூதாதையர்களோடு ஜோர்டனின் மனைவி ஜெசிகாவும் அவளை தொடர்ந்து ஜோர்டனின் தாயார் சில்வியாவும் அடங்கி போனது அந்த வீட்டின் சமீபத்திய சோகம். ஹாலின் மற்ற பக்கம் சுவருக்கு பதிலாக சுவர் வடிவில் முழங்கை அளவிலான மீன்களோடு மீன் தொட்டி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கண்ணாடி சுவரை தாண்டி இருந்த பிரம்மாண்டமான பண்டை கால டைனிங் டேபிளுக்கு சமைத்த உணவுகளை எடுத்து வரும் முயற்சியில் இருந்தார் ஜோகனின் அம்மா. அடிக்கடி அவர் கவனம் புன்சிரிப்போடு ஹாலில் பதிந்து மீண்டு கொண்டிருந்தது. அங்கே ஹாலில் உரிமையோடு கால் இரண்டையும் அடித்து சோஃபாவின் மேல் சம்மணமிட்டபடி அமர்ந்து கொண்டிருந்தாள் சுஹாஷினி. வாழ்க்கையை இலகுவாய் எடுத்துக்கொள்பவள் என்பதை அவள் அமர்ந்திருந்த விதமே சொல்லிற்று. குனிந்திருந்தவளின் தலைமுடி முகத்தில் விழுந்து தொல்லை செய்ததால் அதை உச்சி குடுமியாய் முடிய முயன்ற தோற்றுப்போய் மீண்டும் ஷெரினிடம் திரும்பினாள் சுகி. அவளுக்கு முன்னே ஷெரின் தன்னுடைய பாடசாலை நோட்டுகள், ஓவியங்கள், அந்த வாரம் ஸ்கூலில் பருப்புக்களை ஒட்டி செய்த உருவங்கள் எல்லாவற்றையும் கடை பரப்பிக் கொண்டிருந்தாள். அக்கா அவளிடம் ஒட்டிக்கொள்வதை பார்த்து மெலிதான பொறாமையோடு அங்கும் இங்கும் தன்னுடைய விளையாட்டு பொருட்களை எறிந்து சுகியின் கவனத்தை தன் புறம் திருப்ப முயன்றான் ஜீவா. ஆ எதுவும் வேலைக்காகவில்லை. இப்போது சுகியும் ஷெரினுடன் சேர்ந்து எதையோ ஓட்ட ஆரம்பித்து விட்டாள். பார்த்து கொண்டிருந்தவன் பிறகு தன் காரை எடுத்து வ்ரூம் வ்ரூம் என்றபடி அவர்கள் ஒட்டி கொண்டிருந்த பேப்பரின் மேலேயே கார் ஓட்ட ஆரம்பிக்கவும் பாட்டில் கவிழ்ந்து தாள் நாசமானது. கோபம் கொண்ட ஷெரின் அவனை பிடித்து தள்ள வீறிட்டு அழுது கொண்டே சுகியின் கைகளுக்குள் புகுந்து கொண்டான் சின்னவன். ஆத்திரம் அடங்காதவளாய் அவனை கிள்ளி வைத்துவிட்டு அழுதபடியே படிகளில் அப்போதுதான் இறங்கி வந்து கொண்டிருந்த சித்தப்பாவிடம் தஞ்சம் புகுந்தாள் அவனுடைய அக்கா. சரி சரி, நான் சரி பண்ணி தரேன்னு சொல்றேன்ல என்று சமாதானம் செய்து கொண்டே வந்த ஜோகன், ஏண்டா தடியா இப்படி செஞ்ச என்று ஜெய்வாவை திட்டுவது போல ஷெரினை சமாதானம் செய்துவிட்டு சுகியின் அருகில் அமர்ந்து கொண்டு கம் கொட்டிய தாளை கிழித்து போட்டுவிட்டு புதிய தாளில் அதே மீன் படத்தை வரைய ஆரம்பித்தான். அவன் திட்டியதால் இன்னும் அதிகமாய் அழ ஆரம்பித்த ஜெய்வா சுகியை பிடித்து இழுக்கவே, என் குட்டி பாப்பா, என் செல்ல பாப்பா என்று கொஞ்சி அவன் கவனத்தை மாற்ற முயன்றபடி விருப்பமாய் அவனுடன் இழுபட்டாள் மற்றவள். ஹாலை தவிர மீதி பகுதிகள் அந்த வீட்டில் ஒரு படி உயரமாய்த்தான் இருக்கும். ஜீவா மீன் தொட்டி பக்கமாயிருந்த படியில் கால் வைக்க சுகியின் முகத்தில் ஒரு கள்ள சிரிப்பு புகுந்து கொண்டது. காரணம், அது டைனிங் ஹாலுக்கு செல்லும் பாதை. அத்தோடு அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்தது ஜோர்டன். மேஜையில் குவிந்திருந்த தட்டில் இருந்து ஒரு பூரியை லபக்கியவள் அதை பாதி உடைத்து ஜீவாவுக்கும் பங்கு தர மேஜையில் இருந்தவனின் கண்களில் பொறி பறந்தது. வழக்கம் போலவே அவன் முறைப்பை கணக்கெடுக்காதவளாய் உதட்டை சுழித்து அவனுக்கு ஒரு வணக்கம் வைத்தபடி ஜீவாவை தொடர்ந்தாள் அவள். ஜோர்டன் ஜோகன் இருவருக்குமே சுகி முறைப்பெண் முறையாக வேண்டும். அவர்களுடைய தந்தைமாரின் தங்கையின் பெண் அவள்.
கொஞ்சம் சினிமா பைத்தியமான தந்தை சிந்து பைரவியில் மனதை தொலைத்த காரணத்தால் அவளுக்கு சுகாஷினி என்று பெயர் வைக்க, அத்தோடு ஒரு ஆண் ஐ சேர்த்து ஆண் சுகாஷினி என்று பெயர் வைத்து விட்டிருந்தார்கள். ஷெரின் பிறக்கும் வரை அவர்களுடைய உறவில் இருந்த ஒரே பெண் குழந்தை அவளாக இருந்ததோடு ஜோகனின் மனமொத்த ஜூனியர் தோழியாகவும் இருந்ததால் அந்த வீடு அவளுக்கு இன்னொரு தாய் வீடே. அவள் அங்கே இருந்ததாலோ என்னவோ அவசரமாய் உண்டு முடித்துவிட்டு எழுந்த ஜோர்டன் மகளை தேடிப்போய் முத்தமிட்டு பை சொல்லிவிட்டு மகனை தேடி திரும்ப குறும்பு சிரிப்புடன் பட்டென்று அவனை தூக்கி வைத்து கொண்டாள் சுகி. இப்போது எப்படி முத்தம் கொடுப்பான் பார்க்கலாம் என்ற நினைவில் சிரிப்பு வேறு வந்தது. கடுகு போட்டால் பொரிந்துவிடும் அளவுக்கு கொதி நிலையில் இருந்தவனோ அவளை நெருங்கி கையில் இருந்தவனை பறித்தெடுத்து நிதானமாய் முத்தமிட்டுவிட்டு பிறகு கீழே இறக்கினான். முகத்தில் இருந்த குறும்பு மறைந்து போக கனிவும் ஒருவித ஏக்கமுமாய் அவனையே பார்த்திருந்தவள் அவன் நிமிர்ந்த போது, கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன என்று கேட்டுவிட்டாள். இங்க பார் சுகி, என் விஷயத்துல தலையிடாத. ஷெரின் ஜீவாவோட நிறுத்திக்க. என் பக்கம் வர வேலை வேண்டாம். எத்தனை தடவை வான் பண்ணாலும் நீ கேட்கறதா இல்ல. இதான் லாஸ்ட் வார்னிங். அவன் அடிக்குரலில் சீறினான். எக்ஸ்கியூஸ் மீ, சிரிக்க சொன்னது தப்பா? உங்ககிட்ட இதுவரை நான் பேசினதே இல்லையா? இப்ப என்ன புது சீன்? திரும்பி நடக்க எத்தனித்தவன் சட்டென்று நின்று திரும்பினான். இத்தனை வருஷமா பழகிறது போலத்தான் இப்பவும் நீ பழகுறையா? கேட்டுவிட்டு திரும்பி விடுவிடுவென்று நகர்ந்து விட்டான். ஜீவா பார்க்கிறான் என்ற நினைவில் கண்ணீர் முட்ட பார்த்ததை இமை தட்டி அடக்கியவள் அவன் கவனத்தை ஒரு வழியாய் திருப்பி மீண்டும் ஹாலுக்கே அழைத்து சென்றாள் அவள். அங்கே ஜோகன் பருப்புகளோடு போராடி கொண்டிருப்பதை கண்டதும் சுகிக்கு தன் கவலை பறந்துவிட்டது. சிரிப்போடு அவனை விலக்கி இந்த தடவை சாமர்த்தியமாய் ஜீவாவையும் இணைத்து கொண்டு ஷெரினுக்கு பருப்பு மீனை ஒட்டி கொடுக்க ஆரம்பித்தாள் அவள். சரியா போச்சு, உன்னை நான் தானடி பேசணும்னு கூப்பிட்டேன். ஆள் மாறி ஆள்கிட்ட ஓடிட்டே இருக்க. இதெல்லாம் தப்பு, சொல்லிட்டேன். இப்போது ஜோகன் அவளை முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். ஏண்டா, ஆளுக்கு என்ன முறைச்சா நான் என்னதான் பண்ணுவேன்? அவள் அப்படி கேட்டதும் ஜோகனின் முகம் இளகி விட்டது. அண்ணா திட்டானா? சாரி சுகி, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நான் தான் சொல்றேன்ல. அவளோ ப்ளீஸ் இதை பத்தி மேல பேசாத என்றபடி குனிந்து கொள்ள ஒருவித இயலாமையோடு அவளை பார்த்து தோளை குலுக்கிவிட்டு எழுந்து சென்றான் ஜோகன். பிறகு அங்கேயே சாப்பிட்டு குழந்தைகளோடு நேரத்தை செலவழித்துவிட்டு அவள் ஜோகனின் காரில் ஏறிய போது நேரம் காலை 11 மணி ஆகியிருந்தது. இப்ப சொல்லு ஜோகன், எதுக்கு என்ன வர சொன்ன? கார் சீற்றிலும் கால்களை மடித்து சம்மணமிட்டே அமர்ந்திருந்தாள் சுகி. ஏன், வீட்டுக்கு போனப்புறம் ஃபோன் பண்ணி கேள? எரிந்து விழுந்தான் ஜோகன். சரி சரி, பிகு பண்ணாம சொல்லு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி, கஷ்டமா இருக்கு. அவன் முகம் கசங்கி கிடந்தது. கொஞ்சமும் யோசிக்காமல் உன் ஆள் என்ன சொன்னா என்ற உடனே பாயிண்டை பிடித்தாள் சுகி. சோகமாய் தலையசைத்தவன் நிறைய சொல்லணும், எங்காவது போலாமா என்று கேட்டான். ஷியோர், இதுவரை நாம டேஸ்ட் பண்ணாத ரெஸ்டாரண்டா பார்த்து வண்டியை விடு. ஒரே கல்லுல 2 மாங்கா என்ற கண் சிமிட்டினாள் மற்றவள். ஒருத்தன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ திங்கறதுலயே குறியாரு. ஏண்டா, என்னை விட இந்த உலகத்துல எவனுமே ஃபீல் பண்ண முடியாது. நானே ஜாலியா வர, சும்மா சீன் போடாத. விளையாட்டாய் சொன்னாலும் அவள் முகம் சீரியஸாகத்தான் இருந்தது. அதுன்னா சரிதான் என்று ஒத்து கொண்டவன் ஒரு வழியாக அமர்ந்து பேசக்கூடிய புதிய உணவகம் ஒன்றை கண்டுபிடித்து அங்கே நிறுத்தினான். உள்ளே போய் ஓரமாய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொள்ளவும் நீளமான மெனுவை மனப்பாடம் இல்லாமலேயே படிக்க கடை பையன் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. அவன் சொன்னதை கேட்டு உதட்டை பிதுக்கியவள், புதுசா எதுவும் இல்லடா, போரிங் மெனு. பரவாயில்ல, ரிஸ்க் இல்லாம சமோசாவும் காஃபியும் சாப்பிட்டு எஸ் ஆகலாம் என்று விட்டு அதையே ஆர்டர் செய்தாள். இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை? நான் மனசுல நிறைய ஆசை வச்சிருந்தேன்டி. அவ என்ன லவ் பண்ணுவா, அதுக்கு பிறகு அவளுக்கு நான் யாரு என்னன்னு சொல்லுவேன். அப்புறம் நாம 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ எல்லாத்துலயும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டா ராட்சசி. அவன் முகம் சினுங்கல் கோடுகளுடன் சோகமானது. எப்போ அவளை நேர்ல மீட் பண்ண? போன ஞாயிறே 2 தரம் மீட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் பேசினோம். எப்ப லவ் சொன்ன? அது நேர்ல பேசுறதுக்கு முன்னாடியே.
ஆனாலும் அவளுக்கு டைமே குடுக்காம நேர்ல பார்த்த ஃபர்ஸ்ட் டைமே நீ அவகிட்ட கேட்டிருக்க கூடாது பட்டர். அப்படி இல்ல. நாங்க அதுக்கு முன்னாடியே நெறைய ஃபோன்ல பேசியிருக்கோம், பண்ணியிருக்கோம். அவளுக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் உண்டு. இப்ப நடிக்கிறா. எனக்கு அவள வேற மாதிரி பார்க்கவே தோணாதே! ரொம்ப க்ளோஸா லூசு, லூசு. நீ 1 1/2 வருஷமா லவ் பண்ற. உனக்கு தோணும். 2 வார பழக்கத்துல அவளுக்கு தோணிடுமா? அதுவும் இல்லாம நீ சும்மா சும்மா அவள போட்டு சீண்டிட்டே இருக்க. எந்த பொண்ணு கால்ல விழுவா சொல்லு? உன்ன அவ லவ்வே பண்ணாலும், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா, உன்ன ஜெயிக்க விடக்கூடாதுன்னு தான் நெனப்பா. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்கறியா? ஆ. அவன் குரலில் சுருதி சுத்தமாய் இறங்கி இருந்தது. நீ பண்ற சீண்டல் வேலையெல்லாம் உன் பக்கம் அவளை ஈர்க்கலாம். ஆனா லவ் வரணும்னா அதுக்கு மேல சில விஷயங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் மேல அவளோட துணை நீதான்னு நம்பிக்கை வரணும் அவளுக்கு. அதெல்லாம் நீதானே குடுக்கணும். அத செய்யாம அவளையே குத்தம் சொல்லாத. புரிஞ்சுதா? ஏன் சுகி, நான் அறிஞ்ச ஜோர்டன் உன்னை தன் பக்கம் திருப்பக்கூட எந்த முயற்சியும் பண்ணினதில்லையே. அப்புறம் எந்த நம்பிக்கையில நீ அண்ணாவை லவ் பண்ற? அந்த கேள்வி அவள் நெஞ்சை நேரடியாகவே தாக்கிவிட்டது போலும். எனக்கு ஜோர்டனை பிறந்ததிலிருந்தே தெரியும். ஏன் விஷயம் வேற ஜோகன். இனிமே அப்படி பேசாத என்றபடி சட்டென்று கலங்கிய விழிகளை சமனப்படுத்த முனைந்தாள் அவள். சாரி. சிறிது நேரம் மௌனமாகவே கழிந்தது. கடைசியா என்னதான் சொல்றா அவ? அவ என்ன லவ் பண்ணவே இல்லையாம். ரீட்மியை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நீ என்ன சொன்ன? வர வைக்கிறேன்னு சொன்ன. ஏண்டா பட்டர், உனக்கு அறிவு இருக்கா? இத பார், நீ அவளை சீரியஸா லவ் பண்ணா முதல்ல போய் அவகிட்ட நடந்த கதையெல்லாம் சொல். நீ எதையோ மறைக்கிறேன்னு தெரிஞ்சாலே அவ ஒத்துக்க மாட்டா. முடியாது. ஏண்டா? ஏன்னா அவளால நான் அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் அவ தெரிஞ்சா செஞ்சா? இல்லதான். ஆனா எனக்கு தேவையில்லாத தண்டனை தானே. அத தண்டனைன்னு ஏன் நினைக்கிற? அந்த வைராகி மனசுல வந்ததால தானே இவ்வளவு சீக்கிரம் நீ வளர்ந்த. அவ உனக்கு உதவிதான் பண்ணியிருக்கா. லவ் பண்ற பொண்ணுகிட்ட என்ன ரிவெஞ்ச் வேண்டி கிடக்கு? இது ரிவெஞ்ச் இல்லடி. அவ எங்கள தூக்கி போட்டு போனா. ஆனா மறுபடியும் அவளாவே தேடி வர அளவுக்கு நாங்க தகுதியை வளர்த்துக்கணும்னு தான் நினைச்சேன். நான் இந்த சீன்ல இருந்ததே அவளுக்கு தெரியாது. இப்பவும் நான் இல்லாம தான் இது நடக்கணும். அப்பதான் என் மனசுல இருக்கிற புண் ஆறும். அப்புறம் என்னை பத்தி சொல்லிக்கலாம். ஈஸியான விஷயத்த நீ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற. நீ என்ன டைவர்ட் பண்ணாத. ஓய்! எப்ப பார் என்ன பிடிச்சு இழுத்துட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் நான் லூசு மாதிரி தொண்டை தண்ணி வத்த பேசுறத காதுலயே வாங்காம, நான் உன்னை டைவர்ட் பண்றேன்னு என்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்றது. இதெல்லாம் நல்லா இல்லடா. நீ மட்டும் நான் சொல்றத கேட்டுட்டு தான் அடுத்த வேலைய பார்க்குறியா? நான் என்ன உன்னை என் பிரச்சனைய கேள்னு பிடிச்சு உட்கார வச்சு அறுக்குறேனா? ஓகே. இனிமே நானும் உன்கிட்ட எதையும் ஷேர் பண்ண மாட்டேன். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். போதுமா? இருவரும் சண்டை கோழிகள் போல சில நிமிடங்கள் முறைத்து கொண்டார்கள். பிறகு இப்ப என்ன பண்ணணுங்கிற என்றபடி சுகி இறங்கி வந்தாள். அவளை ரீட்மில இருந்து தூக்கணும். ஐடியா கொடு. ஐயோ அம்மா, இந்த விளையாட்டுக்கே நான் வரல. பாத்தியா பிரிச்சு பேசுற. ஐயோ இவனோட. டேய், கண்டிப்பா அவளை அங்கிருந்து தூக்கித்தான் ஆகணுமா? ஆமா. அவன் என் பக்கத்துல இல்லைன்னா நான் எப்படி லவ் புரிய வைப்பேன்? ஏன் உலகத்துல ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க மட்டும்தான் லவ் பண்றாங்களா? டெய்லி மீட் பண்ண வழி கண்டுபிடிக்கவா முடியாது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அதான் ஏன்? அந்த பிசாசு அவள தன்னோட ஆள்ன்னு சொல்லிட்டு திரியறான். ரொமேஷா? அவனுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஆமா, அதெப்படி உனக்கு தெரியும்? போன மாசம் ஒரு மீட்டிங்ல நம்ம பசங்ககிட்டயே சொல்லியிருக்கான். அதான் நல்ல சந்தர்ப்பம் வரும்னு காத்துட்டு இருந்த நான் உடனடியா களத்துல இறங்குனதுக்கு காரணம். எனக்கு அவள ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க விடக்கூடாதுன்னு இருக்கு. யார் உன் சந்துருவா சொன்னான்? இல்ல ரியாஸ், அத விடு. இல்ல ரியாஸ், அத விடு. எப்படி அவளுக்கு சேதாரம் இல்லாம வெளிய கொண்டு வரதுன்னு எனக்கு புரியல. ஆனா ஜோகன், அவளும் அவனை லவ். உளறாத. அவன் மனசுல நான் மட்டும்தான். எனக்கு அது நல்லாவே தெரியும். சாரி. அத விடு. ஆனா நீ அவள அங்க இருந்து தூக்கினா அவளுக்கு உன் மேல வெறுப்பு வந்துடும். அவ்வளவுதான் நான் சொல்வேன். அப்ப நான் என்னதான் செய்யறது? பொறுமைடா. நாம வேற வழி கண்டுபிடிக்கலாம். திரைச்சீலைகளை தாண்டி லேசாய் கசிந்த ஒளிக்கு கண்களை கைகளால் மூடிக்கொண்டு தூங்க முடிந்த ஜாஷராவுக்கு அலாரத்தின் சத்தத்தை எதை கொண்டு மூட இயலவில்லை. சலிப்பாய் கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்து அமர்ந்தாள். அடுத்த கணமே இன்று திங்கள் கிழமைடி பக்கி என்ற மூளைக்குள் அலாரம் அடித்தது. தொடர்ந்து இன்று முக்கியமான மீட்டிங் ஒன்றுக்கு ரொமேஷுடன் செல்ல வேண்டும்
என்ற தகவலும் குறுந்தகவலாக வந்து சேர்ந்தது. ஆஹா, ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் என்று மனதுக்குள் அலறியபடி கட்டிலை விட்டு குதித்தெழுந்தவள் பாத்ரூமை நோக்கி ஓடினாள். ரொமேஷ் அவளை மீட்டிங்குகளுக்கு கூட்டி செல்வது அரிது. இதுவரை ஒரு முறை மட்டுமே அவனுடன் சென்றிருக்கிறாள். இம்முறையும் நான் நேரே ஹாலுக்கு வந்து விடுகிறேன் என்று சாமர்த்தியமாய் அவனுடன் அலுவலக வண்டியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தை தவிர்த்திருந்தாள். பின்ன அவனோட ரம்பத்தை யார் காது கொடுத்து கேட்கறது? அவனுக்கு எந்நேரமும் யார் மேலாவது பொறாமைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய மீட்டிங் அந்த மாதம் நடக்கவிருந்த ஏஆர் ரஹ்மானின் கலை நிகழ்வை பற்றியது. அதனை ஒரு இளைஞர் விவகார அமைச்சு ஒழுங்கு செய்திருக்க அதன் ஊடக பங்களிப்பு, ப்ரமோஷன்ஸ், டிக்கெட் என்பவற்றை இணைய பத்திரிகை, வானொலி ஊடகங்கள் ஏற்றியிருந்தன. அதற்கு கிட்டத்தட்ட 20 ஊடகங்கள் அழைக்கப்பட்டிருந்தன. வழக்கம் போல எப்படியோ அதில் 5 இணைய ஊடகங்களுக்குள் ரீட் மீயையும் நுழைத்து விட்டிருந்தான் ரொமேஷ். இன்று வேறு யாரோடும் தனியாக அமர கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணிக்கொண்டே தயாரானவள் அடித்து பிடித்து ஹாலுக்கு வந்தபோது அங்கே ரொமேஷ் வந்திருக்கவில்லை. அப்பாடா, எங்கேயாவது யாராவது சிநேக முகங்கள் தென்படுகின்றனவா என்ற விழிகளை சுழற்றி பார்வையிட்டாள் ஜாஷ். 3வது வரிசையில் இருந்து பெயர் மறந்துவிட்ட அறிமுகமான பெண் ஒருத்தி சிரிக்கவே, ஆஹா என்று ஓடி சென்று அவள் அருகில் இடம் பிடித்து கொண்டாள். அவள் பெயர் பூவிழியாம். அவளுடனான வழக்கமான பேச்சை தொடர்ந்து தங்களை சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தவள் மேடையின் பக்கப்புறமாய் கருநீல ஷர்ட்டுடன் உயரமாய் ஒல்லியாய் இறங்கி வந்த இளைஞனை கண்டதும் மறுமுறை திரும்பி இன்னொரு முறை ஆழமாய் பார்த்தாள். சந்தேகமே இல்லை, இது அவனேதான். ஒரு நிமிஷம் என்று பூவிழியிடம் சொல்லிக் கொண்டு எழுந்தவள் அவன் வரும் வழியை அனுமானித்து கொண்டு அவனை நோக்கி நடந்தாள். அவனும் அவளை கேள்வியாய் பார்த்தபடிதான் வந்து கொண்டிருந்தான். மாநிற முகத்தில் கீற்றாய் இறுகி கிடந்த உதடுகள் அவன் அடிக்கடி சிரிப்பதில்லை என்று சொன்னது. இருந்தும் கண்களின் பளபளப்பு பேசுபவன் யாராயிருந்தாலும் அவன் சொல்வதை கேட்பான் என்று அறிவித்தது. முதலில் சின்ன யோசனை சுருக்கத்தை முகத்தில் காண்பித்தவன் பிறகு உதட்டோரம் சின்னதாய் ஒரு முறுவலை உற்பத்தி செய்தான். சந்துரு அண்ணாதான? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன வருஷம் சென்டர் போர் மீடியா அண்ட் ஜேர்னலிசம். உற்சாகமாய் படபடத்தாள் ஜாஷ். இப்போது அவன் முகத்தில் முறுவல் பெரிதாக. மீடியா எத்திக்ஸ் என்று அமர்த்தலாய் கேட்டான். ஜாஷின் முகத்தில் அசடு வழிந்தது. நீங்க மறந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னை இப்படி ஸ்டேஜில் வச்சு யாருமே எத்திக்ஸ் கேள்வி கேட்டதில்லை, மறக்க முடியுமா? சாரி, உங்களை கோபப்படுத்தி இருந்தா. சேச்சா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நாங்களும் அப்படித்தான். வரவங்களை ஒரு வழி பண்ணியே ஆகணும்னு பிளான் பண்ணுறது. அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல, விடு. தேங்க்ஸ் அண்ணா. நாம் வர்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக வழியில் நின்றுட்டு இருக்கோம், அப்படி உட்காரலாம் வா என்று அழைத்தவன் அருகில் இருந்த சேரில் அமர்ந்து கொள்ள அவனுக்கு முன்னிருந்த சீட்டில் அவனை பார்க்குமாறு அமர்ந்து கொண்டாள் ஜாஷ். இனிமே நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் தானா? இல்லைம்மா, நான் இப்போ அட்டாச்டு வித் சிசி. சார்லி சாப்ளினா? வாவ், சூப்பர். சின்ன புன்னகையோடு அவளது உற்சாகத்தை ஏற்றுக்கொண்டவன், நீ எங்க ஜாயின் பண்ணியிருக்க என்ற பதிலுக்கு கேட்டான். நான் ரீட்மீல இருக்கேன். குட் குட் என்றவன். ஒரு வருஷம் ஆயிடுச்சா நீ ஜாயின் பண்ணி என்று கேட்டான். ஆக போகுதுன்னா. எப்படி, ஒர்க் உனக்கு பிடிச்சிருக்கா? நிறைய ஸ்கோப் இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் மேலிடம் கொஞ்சம் டென்ஷன் பண்ணும் என்று பேச்சு வாக்கில் சொல்லிவிட்டு, அடடா, வார்த்தையை விட்டு விட்டோமே என்று நாக்கை கடித்து கொண்டாள் அவள். சிசியில ஜாயின் பண்றையா? ஜாஸின் கண்களில் பூச்சி பறந்தது. அவள் என்ன வேலை வேண்டும் என்று எழுதி ஒட்டி கொண்டா இருக்கிறாள்? ஆள் ஆளுக்கு கூப்பிடுகிறார்களே. திகைப்புடன் பார்த்தவளை கண்டதும் அவன் வாய்விட்டு சிரித்தான். ஹே, ரிலாக்ஸ். ஐ நோ யூ ஆர் டேலண்டட், அதனால தான் சொன்னேன். இப்பவே வான்னு கேட்கல, எப்பவாவது வேற பிளேஸ் மாறணும்னு தோணுச்சுன்னா எங்களை கன்சிடர் பண்ணுன்னு தான் சொன்னேன். தேங்க்ஸ் அண்ணா. இட்ஸ் ட்ரூலி அன் ஹானர். இட்ஸ் ட்ரூலி அ ஹானர். ஆனால் இப்போதைக்கு மாறும் எண்ணம் இல்லை. தேவைப்பட்டா கண்டிப்பாக கூப்பிடுவேன். அப்போ நீங்கள் என்னை மறந்துடாதீங்க என்று சமாளித்தாள். ஷியோர். போன வருஷம் நாங்கள் 2-3 பேர் உங்கள் ஆஃபீஸில் தான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். கடைசியில் பார்த்தா நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணுற ஃப்ரீலான்சர். எங்களுக்கு செம பல்பு. அப்புறம்தான் நான் ரீட்மீல சேர்ந்தேன். ஜாஷரா,
என்ற அடிக்குரலில் ரொமேஷ் இரையாவிட்டால் சந்துரு பதிலுக்கு சிரிக்கவில்லை என்பதை அவள் கண்டு கொண்டிருப்பாள். சாரிம்மா, உன் பாஸ் கூப்பிடுறது போல இருக்கு, நாம் அப்புறமா பேசலாம். என் கார்டை வச்சுக்க, ஏதும் உதவி தேவைப்பட்டா கூப்பிடு. பர்சில் இருந்த கார்டை லாவகமாக உருவி அவளிடம் தந்தான் சந்துரு. தேங்க்ஸ், பாய் என்றபடி ரொமேஷை நோக்கி திரும்பியவளுக்கு அவ்வளவு உற்சாகம். பின்ன சிசியில் இருந்தல்லவா அழைப்பு வந்திருக்கிறது அவளுக்கு. ஹஹா, ஒபாமா கூப்பிடுறாக, பில்கேட்ஸ் கூப்பிடுறாக, யாரேனும் எலிசபெத் மகாராணி கூப்பிடக்கூடும், யார் கண்டது. ஆனால் ஜாஷின் தலைவிதி எல்லோரையும் விட்டுட்டு ஒரு பானபத்திர ஓனாண்டியோடு வேலை செய்ய வேண்டி விதித்திருக்கிறது. பில்கேட்ஸ் என்றதுமே நிருவிடம் ஜோகனை பற்றி விசாரிக்க சொன்னது ஞாபகம் வந்துவிட்டது அவளுக்கு. இன்று மாலை அலுவலகம் போகும்போது அவளுக்கு தகவல் வந்திருக்குமா? அதுக்கப்புறம்தான் இருக்கு அந்த அமுத சுரபிக்கு. உதடுகளில் முறுவல் பூத்தது. ஜாஷரா, சாரி ரொமேஷ், என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அவனை உனக்கு தெரியுமா? தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, பார்க்குறவங்க என்ன நினைச்சுப்பாங்க? ஒரு டிசிப்ளின் வேணாம்? சொல் என்ற கோபம் வந்தது அவளுக்கு. சந்துரு அவளின் மானசீக குரு, அவனை பற்றி என்ன பேசிவிட்டான்? திரும்பி வேண்டுமென்றே அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தை பார்த்தவள். 3வது வரிசை வரை பில் ஆகி இருக்கு. 4வது வரிசையில உட்கார்ந்து பேசுறது தனியா பேசுறதா? எனக்கு தெரியாதே. எனக்கு சந்துருவை ரொம்ப நாளா தெரியும். இங்க எல்லாருமே குரூப்பா பேசிட்டு தான் இருக்காங்க. அதை தப்பா நினைக்கிற அளவுக்கு இங்க ஸ்கூல் பசங்க யாரும் கிடையாது. அவள் கொதித்து விட்டாள். இப்படி அவள் ரொமேஷிடம் பேசியதே கிடையாது. அவள் பொங்கவும் அவன் பம்மினான். சரி வா, முதல் வரிசையில உட்காரலாம். சாரி சார், நான் ஏற்கனவே 3வது வரிசையில ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காரதா சொல்லி இருக்கேன். உங்களை லஞ்ச் டைம்ல மீட் பண்றேன் என்றபடி அவன் பதிலுக்கு காத்திராமலே திரும்பி நடந்தாள் ஜாஷ். அவன் பாஸ் என்பதற்காக அவன் உட்கார சொன்னால் உட்காரவும், நிற்க சொன்னால் நிற்கவும் அவள் என்ன அடிமையா? பானபத்திர ஓனாண்டியின் தலையை திருகி வீசி விடுவேன். யாருகிட்ட? மனது உலை இல்லாமலே கொதித்தது. ஆரம்பம்தான் அப்படி முரட்டுத்தனமாய் ஆரம்பித்திருந்தாலும் அன்றைய பொழுது அங்கே அவளுக்கு சுவாரஸ்யமாகத்தான் கழிந்தது. சந்திர கூட ஒரு தடவை சுருக்கமாய் மேடையில் பேசினான். பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள் பிரித்து வழங்கப்பட்டன. ரீட்மேக்கே ப்ரமோஷனல் பதிவு ஒன்றும், பிறகு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது ஆன்லைனில் லைவாக தொகுத்து வழங்கும் குழுவில் ஒரு இடமும் கொடுக்கப்பட்டது. அந்த லைவ் குழுவில் அவளும் இடம்பெற வேண்டும் என்று ஜாஷின் மனம் உற்சாகமாய் வேண்டிக் கொண்டது. கடமைக்கு ரொமேஷிடம் ஹாய் சொல்லிவிட்டு புதிதாய் கிடைத்த தோழிகளோடு சலசலத்தபடியே அவள் மதிய உணவை முடித்துவிட்டு அவள் அலுவலகத்துக்கு திரும்பி போன போது அவள் எதிர்பார்ப்பின்படியே ஜோகனை பற்றிய தகவல்கள் வந்திருந்தன. டெரிக் ஜொஹனன், அவனுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். பெரியப்பா குடும்பத்தோடு இணைந்து ஒரே வீட்டில் வசிக்கிறான். அனித்ராஸ் அவர்களுடைய குடும்ப நிறுவனம். அதில் அப்பா பெரியப்பாவோடு பெரியப்பா பையன் ஜோர்டனும் பொறுப்பு வகிக்க, இவன் மட்டும் அப்பப்போ போய் கையெழுத்து மட்டும் போட்டுக்கொண்டு ஜாலியாய் ஊர் சுற்றுவான். இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அண்ணன் தம்பி இருவருமே பாடசாலை முடித்து வெளிநாட்டில்தான் படித்திருக்கிறார்கள். அடப்பாவி, அவ்வளோ பந்தாவா சீன் போட்டானே. அவனே அந்த அலுவலகத்துக்கு வேலைக்கு போவதில்லை. இதில் ஜாஷை வேறு ஒட்டுப்புல்லாய் அங்கே அழைத்தாகிறதா? இவன் என்ன இவ்வளவு விளையாட்டுத்தனம் உள்ளவனாய் இருக்கிறானே. இவனை மாற்றியே ஆக வேண்டும். இப்படியே போனால் கண்டிப்பாக அவன் காயப்படவே நேரும் என்ற மனம் அவனுக்காய் ஒரு கணம் துடிக்கவும் தான் சுய உணர்வுக்கு வந்தாள். யாரை யார் மாற்றுவது? கடவுளே, சேலஞ்ச் டி. அவன் உன்னை வேலையிலிருந்து தூக்குறேன்னு சொல்லியிருக்கான். தலையில் அடித்து கொண்டது அறிவு மனம். பிறகு வேலை நேரம் தவிர மீதி நேரமெல்லாம் அவன் எப்படி அவளை வேலையில் இருந்து தூக்க முயல்வான்? அவன் இப்படி தாக்கினால் அவள் பதிலுக்கு எப்படி வர வேண்டும் போன்ற போர் முன் ஆயத்தங்களிலேயே கழிந்தது. அன்றிரவு வீட்டில் பூரி செய்து கொண்டிருந்தாள். அவன் அந்த வகைராக்களை அவளுக்கு அனுப்பவில்லையே என்ற மனம் அப்போதும் அவனிடம்தான் போய் நின்றது. நீ போற வழி ரொம்ப தப்புடி என்ற அறிவு சொல்வதை கேட்க அங்கே ஆள் இருக்கவில்லை. அவள் நினைப்பது அவனுக்கு போய் சேர்ந்ததோ என்னவோ. அந்த சவாலின் பின் பேச்சு மூச்சின்றி தலைமறைவாய் போயிருந்தவன் அவளை அன்றிரவு அழைத்தான். ஹலோ, அதான் நான்னு தெரியுதில்ல, அப்புறம் என்ன ஹலோ?
அப்போ ஹலோன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? ஹாய் ஜோஹன்னு ஸ்டார்ட் பண்றது. பட் நீங்க தானே சார் பெருசா சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு போனீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி ஹாய் சொல்றது? வி ஆர் சப்போஸ் டு பி ஆங்ரி வித் ஈச் அதர். அப்படியா? ஓகே. சேலஞ்ச வாபஸ் வாங்கிக்கலாமா? நிஜமாவா? நம்ப முடியலையே! காட் ப்ராமிஸ். ஓகே. நீங்க சேலஞ்ச வாபஸ் வாங்குறீங்கயா? யாஹூ! அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டனா? அப்படித்தான். மறுமுனை அவன் சிரிக்கிறான் என்பதை உணர்த்த அவளுக்குள் கோபம் மூண்டது. அவ்வளவுதான? சந்தோஷம். நான் வச்சிடுறேன். ஏய் இரு இரு. நான் நிஜமாவே தான் சொல்றேன். நம்பு. சும்மா சும்மா நான் உன்னை சீண்டிட்டே இருக்கேனாம். அது தப்பாம். தப்பாமா? யார் அந்த போதி மரம்? எல்லாம் எங்க வீட்லயே இருக்கிறது தான். இவனுக்கு தங்கச்சி இல்லையே என்று யோசித்தவள், யாராயிருந்தா நமக்கென்ன? அவங்க நல்லா இருக்கணும் என்ற நினைவில் புன்னகைத்தாள். ஒரு டவுட்டு, அப்பப்போ அனித்ராஸ்ல சைன் போட்டுட்டு வர வேலையும் காலியா? அதான் இந்த முடிவுக்கு வந்தீங்களா? துப்பறியும் சாம்பி, அப்படியெல்லாம் இல்ல என்று சிரித்தானே தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை. அவனை காயப்படுத்தி விட்டோமோ என்ற குழம்பியவளுக்கு அந்த எண்ணமே ரசிக்கவில்லை. ஜோஹன் சார், அதான் பேர் சொல்லியாச்சே, அப்புறம் என்ன சார் வேண்டி கிடக்கு? நீங்க இப்போ முடிவா சொல்லுங்க. இங்க யார் ஜெயிச்சது? அவனை சீண்டி உற்சாகமூட்ட முனைந்தாள். நான் தான் சேலஞ்சில இருந்து விலகிட்டனே, ஆப்வியஸ்லி நீதான். அப்ப நான் கேட்கறத நீங்க மறுக்காம பண்ணணும். ஆஹா, அது நீ கேட்கறத பொறுத்து. இது சரியில்ல, சொல்லிட்டேன். சரி, கேளு பார்க்கலாம். இவ்வளவு நாளும் சொல்லி சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்தீங்களே ஒரு மர்ம கதை, அதுதான் உங்க ஃப்ளாஷ்பேக். அத எனக்கு சொல்லணும். அவனிடம் கொஞ்ச நேரம் பதிலே இல்லை. பிறகு, ஆ சொல்லிடுறேன். ஆனா இப்ப இல்ல. 2, 3 நாளைக்கு அப்புறம் நேர்ல மீட் பண்ணும்போது சொல்றேன் என்றான் மெதுவாக. என்ன சுலபமாக விட்டுவிட்டானே என்று எண்ணிக்கொண்டிருந்தவள் மறுநாள் தனக்கு என்ன வைத்திருக்கிறது என்பதை புரியாமலே சுகமான கனவுகளோடு தூங்கிப் போனாள். மறுநாள் அலுவலகம் போனதும் ரோமேஷ் இல்லாத காரணத்தால் கொஞ்ச நேரம் கலகலவென்றிருந்தது. ஜாஷின் ரகசிய காதலன் ஏன் இப்போதெல்லாம் சாப்பாடு எதையும் அனுப்புவதில்லை என்று ஒருத்தி ஆரம்பிக்க எல்லோரும் அதையே சொல்லி அவளை கலாய்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி திறந்துவிட்ட அலுவலகத்தில் எதுதான் ரகசியமாக இருக்க முடியும்? நேர்ல வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு எல்லாம் வாங்குற செலவு மிச்சம் பாருங்க என்று அவள் சொல்லி சிரிக்க அங்கே ஓ சத்தம் தனியாக கேட்டது. கொஞ்ச நேரத்திலேயே ரமேஷ் வந்துவிட எல்லோரும் அமைதியாக வேலை பார்க்க ஆரம்பித்தனர். ஒரு 10 மணி இருக்கும். செக்யூரிட்டி தாத்தா கையில் பெரிய பெட்டியோடு உள்ளே நுழைந்தார். அவ்வளவுதான். ஜாஷ் என்ற ரகசிய குரல்களும் சிரிப்பும் அவளை நோக்கி பறந்து வந்தன. அது ஒரு கேக் பெட்டி. வழக்கம் போல அவளுக்குத்தான் வந்திருந்தது. வெட்கத்தில் முகம் சிவக்க பெட்டியை திறந்தவள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கையும் அத்தோடு வைக்கப்பட்டிருந்த வெற்று அட்டையையும் கண்டு அட்டையை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டாள். அனைவர் கண்களும் ரொமேஷின் கண்கள் உட்பட அவள் மேலேயே இருப்பதை உணர்ந்ததால் அவளால் அதை உடனே பிரிக்க முடியவில்லை. என்ன எழுதியிருக்கிறானோ தெரியவில்லையே. செல்லம், சுகர், குளுக்கோஸ் என்ற எதையாவது அவன் எழுதி வைக்க இவர்கள் யாரும் பறித்து படித்தால் கதை முடிந்தது. ஒரு ஓரமாக கார்டை வைத்துவிட்டு வேலையில் மூழ்க முயன்றாள் அவள். பரவாயில்ல ஜாஷரா, நாங்க ஒண்ணு நினைச்சுக்க மாட்டோம், பிரிச்சு படி. ரொமேஷ் கொஞ்சம் சிரிப்புடன் குரல் கொடுக்க ஓவென்ற சிரிப்பு சத்தம் மறுபடியும் கிளம்பியது. காதெல்லாம் சூடாக ஜோகனை மனத்தால் ஒரு உரலில் போட்டு இடித்தபடி அட்டையை விரித்தவள். அதில் இருந்ததை பார்த்ததும் உடல் விரைத்து நிமிர்ந்தாள். ஒட்டுமொத்த ரத்தமும் முகத்துக்கு பாய்ந்தது போல் இருந்தது. சூடான கண்ணீர் பொல பொலவென கண்களில் இருந்து உதிர ஆரம்பித்தது. இன்று இரவு ஹோட்டல் பார்க் ஷெரட்டன் அறை எண் 15க்கு வரவும். ஒரே நாள் உல்லாசத்துடன் எல்லாவற்றையும் மறந்துவிடலாம். தவறினால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டி நேரிடும். சம்மதிப்பாய் என நினைக்கிறேன். இருந்திருந்து இவனிடம் போயா அவளுக்கு ஈர்ப்பு வந்தது? கடவுளே, என்ன முட்டாள்தனம் செய்து விட்டாள்! வெடித்த விம்மல்களுக்கிடையில் அந்த கார்டியே அவள் வெறிக்க அலுவலகமே ஸ்தம்பித்தது. எழுந்து வந்த ரமேஷ் என்ன என்ன என்று கேட்டுவிட்டு அந்த அட்டையை பிரித்து உறக்க படித்துவிட்டு சை ஸ்கவுண்ட்ரல் என்று அலறினான். பிறகு, விடுமா, இவனுங்க எல்லாம் தண்ணி பாம்பு போல. இந்த மிரட்டலை நீ கண்டுக்காத. இதுக்கு மேல ஃபோன் பண்ணி உன்னை மிரட்டினா என்கிட்ட சொல், நாம போலீஸுக்கு போகலாம் என்று ஆறுதல் சொன்னான்.
ஜாஷிற்கு தாங்கவே முடியவில்லை. அவளுக்கு ஒரு ரகசிய ரசிகன் இருக்கும். குழந்தைத்தனமான பரபரப்பில் அவனுடைய சீண்டல்களை அவளும் விளையாட்டா எடுப்பதே வழக்கம். அதுவரை மீதி அலுவலகத்தினரும் ஜாஷின் முகம் தெரியாத காதலன் என்று உற்சாகமாகவே இன்னும் இட்டுக்கட்டி பேசுவார்களே. எல்லார் முன்னிலையிலும் அவளை இப்படி கேவலப்படுத்தி விட்டானே, இவனெல்லாம் ஒரு மனிதனா? அலுவலகத்தை விட்டு தூக்கி காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை கேவலப்படுத்தி துரத்த முயல்கிறானா? பதிலுக்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும் போல் இருந்தது. நொடியில் அது என்னவென்று தீர்மானித்தவள் அந்த கேக்கையும் அட்டையையும் மீண்டும் பேக் செய்து கொண்டு அரை நாள் விடுமுறை வாங்கி கொண்டு வெளியே வந்தாள். ஃபாதருக்கு போன் செய்ய அவளுக்கு தேவையான விபரம் உடனே கிடைத்தது. ஃபாதர் சொன்ன வீட்டை கண்டுபிடிப்பது அவ்வளவு சிரமமாக இருக்கவில்லை. அந்த வீட்டின் எந்த ஒரு பாகத்திலும் அவள் கண்கள் நிலைக்கவில்லை. உள்ளுக்குள் எரிமலையாய் குமுறி கொண்டிருந்த உணர்வுகளை அடக்கும் வகை தெரியவில்லை அவளுக்கு. ஜோகன் சாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னதுமே வீட்டு கதவு அவளுக்காய் திறந்தது. வாமா என்றபடி கண்களில் சின்னதொரு கேள்வியுடன் வரவேற்ற பெண்மணியை அவளுக்கு சர்ச்சில் பார்த்த ஞாபகம் இருந்தது. என்ன விஷயம்? ஜோகனோட ஃப்ரெண்டா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. பதில் சொல்லாமல் அந்த கேக் பெட்டியை திறந்து அவர் முன்னே வைத்துவிட்டு அந்த அட்டையை எடுத்து அவர் கையில் வைத்துவிட்டு மடிந்து விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அவள் விரும்பாமலேயே அவனை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களும் அவன் மேல் படரத் தொடங்கி இருந்த அன்பும் கண்ணீராய் மாறி வழிய ஆரம்பித்தன. படித்துவிட்டு நெஞ்சில் கை வைத்து கொண்டு விழிகள் நிலை குத்த அமர்ந்திருந்த பெண்மணியை பார்க்க அவளுக்கு பாவமாக இருந்தது. இருந்தாலும் அவளும் பாவம் இல்லையா? நானும் இன்னொரு அம்மாவோட பொண்ணுதான் ஆன்டி. விம்மல்களுக்கிடையே சொல்லி முடித்துவிட்டு திரும்பி பார்க்காமலே ஓடியவள் தன்னுடைய அபார்ட்மெண்ட் கதவை திறந்து படுக்கையில் விழும் மட்டும் எங்குமே நிற்கவில்லை. இரவு 8 மணி இருக்கும். கிர் என்ற ஒலித்த அழைப்பு மணியை அலட்சியப்படுத்தி கண் மூட முயன்றாலும் விடாமல் அது ஒலிக்கவே வேறு வழியின்றி போய் கதவை திறந்தாள். அவளையும் இடித்து கொண்டு உள்ளே வந்தவனை கண்டதும் அவள் உடல் உதற ஆரம்பித்தது. யாரை கேட்டு என் வீட்டுக்குள் வந்தாய்? போடா வெளியே, செக்யூரிட்டியை கூப்பிடுவேன். அவள் வீறிட கதவை அரைந்து சாத்தியவன் அவளை பிடித்து உலுப்ப ஆரம்பித்தான். ஏண்டி ராட்சசி, நீ என்னை என்னைக்குமே புரிஞ்சுகிட்டதே இல்லடி. உன்னை போய் லவ் பண்ண பாரு. அம்மா ஹார்ட் பேஷண்ட், தனியா வேற இருந்தாங்க. ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆகி இருந்தா நீயாடி எங்க அம்மாவை திருப்பி கொடுப்ப? இத பார், இனிமே உன் பக்கம் நான் திரும்பி பார்த்தேன்னா என்னை செருப்பாலேயே அடி. என் நிழல் கூட இனிமே உன் மேல படாது. எங்க வேணா போய் தொலை என்று உரிமை விட்டு அவளை விடுவிக்க எதிர்பாராதவளாய் சோஃபாவில் போய் சரிந்து விழுந்தாள் அவள். அடுத்த கணம் படார் என்ற கதவு அடித்து மூடப்பட அவன் அங்கிருந்து வெளியேறியிருந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.